ஸோ நம்ம இப்போ வந்து ஸ்ரீஹர்ஷனோட பேரண்ட்ஸ் கிட்ட இருக்கோம். ஸோ ஸ்ரீஹர்ஷன் கிட்ட என்ன மாதிரியான சேஞ்சஸ் எல்லாம் இருந்தது கிளாஸுக்கு அப்புறமான்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸ் கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். குட் ஈவினிங்க. குட் ஈவினிங். ஓகே, சொல்லுங்களேன், எவ்வளோ நாளுக்கு அப்புறம் நீங்கள் ஸ்ரீஹர்ஷன் கிட்ட சேஞ்சஸ் பார்த்தீங்க? ஒரு மாசத்துல மேடம். அவன் ரொம்ப சேட்டை பண்ணுவான், சேட்டை இப்போ கம்மி பண்ணிட்டேன். அந்த மாதிரி ஹேண்ட் ரைட்டிங் எழுதையில வந்து ரொம்ப ஸ்லோவா எழுதுவான். ஹோம்வொர்க் கொடுத்தோம்னு வச்சுங்க, கொடுக்குறத 4 மணி நேரம் எழுதுவான். ஓ, அப்படியே ஸ்ரீஹர்ஷன் இப்போ பாத்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ்ல எழுதிடுவான். அதுதான் முதல் சேஞ்ச். நீங்க பாத்தீங்களா, ரொம்ப நேரம் உட்கார்ந்து எழுதுற விஷயத்தை வந்து சீக்கிரம் முடிக்கிறேன். ஓகே, சோ அதுக்கு ஹேண்ட் ரைட்டிங்ல வந்து கொஞ்சம் இதா இருந்துச்சு. இப்போ ஹேண்ட் ரைட்டிங்ல நல்லா மாற்றம் நல்லாவே ஏற்கனவே நல்லாவே மாற்றம் இருக்கு. ஸோ எழுதுற விஷயம் ஸ்லோவா எழுதிட்டு இருந்தது நல்லா ஸ்பீடா வந்துச்சு. அதுக்கப்புறம் அது நல்லாவே எழுத ஆரம்பிச்சுட்டா. அப்படி ஓகே. இன்னொரு விஷயம் என்னன்னா கேள்வி, எக்ஸ்ட்ரா கேள்வி, அது நம்மளால பதில் சொல்ல முடியாது. ரொம்ப அறிவுபூர்வமா இருக்கா? ஓகே. ஸோ நிறைய கேள்விகள் கேட்குறா. அப்படி ஸோ பிஹேவியர்ல உங்களுக்கு நிறைய சேஞ்சஸ் தெரிஞ்சுதா, இல்லை அகாடமிக் சைட்ல உங்களுக்கு நிறைய சேஞ்சஸ் தெரிஞ்சுதா? பிஹேவியர்ல நிறையவே சேஞ்சஸ் தெரிஞ்சது பிஹேவியர்ல. சொல்லுங்களேன், ஒவ்வொன்றா சொல்லுங்க. ஸோ முதல்ல நீங்க சொன்னீங்க ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப ஸ்லோவா எழுதிட்டு இருப்பான், இப்போ ஸ்பீடா எழுதுறான்னு சொன்னீங்க. ஹேண்ட் ரைட்டிங் நல்லா ஆயிடுச்சுன்னு சொன்னீங்க. பிஹேவியர்ல என்னென்ன சேஞ்ச்? பிஹேவியர்ன்றது பழக்க வழக்கம். கூப்பிட்டோம்னா பதிலே பேச மாட்டான். இப்போ வந்து கூப்பிட்ட உடனே வந்துடுவான். அது மாதிரி ஏதாவது ஒரு வேலை சொன்னோம்னா ஒரு 10 டைம் சொல்லணும். இப்போ ஒரே டைம்ல சொல்லிடுறேன். ஒரு டைம் இன்னைக்கு சொன்னதை மறுநாள் அவனே நான் சொல்லணும்னு செஞ்சிடறேன். அப்படியா ஹர்ஷன்? வாவ். ஓகே, ஸோ டாடி கிட்ட கேட்கலாம். நீங்க சொல்லுங்களேன், நீங்க என்னமா, ஏன்னா மம்மி கூட இருக்குன்னா அவங்க ஒரு மாற்றத்தை உணர்ந்துருப்பாங்க. நீங்க ஆஸ் அ டாடியா கூட இருக்கிற நேரம் கம்மியா தானே இருக்கும். நீங்க என்னென்ன மாற்றத்தை எல்லாம் பார்த்தீங்க? நான் ஒரு டைம் வந்து என்னோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு கூட்டு போயிருந்தேன். அப்போ கூட்டு போயிருக்கப்ப